ஹலோ, வெல்கம் பேக் டு லைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ஃபாக்ஸ்டைல் திணை பிசிபெல்லாபாத் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், இது எப்படி செய்கிறதுன்றத. இப்போ நான் வந்து ஒரு கப்பில் 200 ml மெஷர்மெண்ட் கப் அதில் 3/4 முக்கால் கப்பு ஃபாக்ஸ்டைல் மில்லட் திணைன்னு சொல்கிற அரிசியை நான் எடுக்கிறேன். 3/4. ஸோ அந்த கப்பில் பேலன்ஸுக்கு நான் துவரம்பருப்பு எடுக்கிறேன். ஒரு கப்பில் 3/4 ஃபாக்ஸ்டைல் மில்லட்டும் 1/4 துவரம்பருப்பும். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பிசிபெல்லாபாத் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு 3 to 4 பீஸ் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கேரட், பீன்ஸு, அவரைக்காய், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், பட்டாணி, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் பவுடர், உப்பு, பெருங்காயம், கடுகு, சீரகம், மஞ்சத்தூள், புளி, இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். டேமரண்டு புளி ஒரு 100 ml வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போவும் ஜென்ரலி பொன்னி ரைஸ், பச்சரிசி ரைஸில் பிசிபெல்லாபாத் செய்வோம். இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக நம்ம மில்லட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆயில் சுட்டதுக்கப்புறம் சீசனிங் பண்ணலாம். நம்ம கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இதை பச்சை மிளகாய், இதை கொஞ்சம் கரண்டி போட்டு கிண்டி வேக விட்டுக்கோங்க. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக தக்காளி வேகிற வரைக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் என்ன இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். நம்ம ரைஸ் எடுக்கிறதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். நான் இதில் கேரட், பீன்ஸ், அவரைக்காய், கேபேஜ், அப்புறம் முருங்கைக்காய்லாம் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை கொஞ்சமாக எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து காய்க்குள்ளே உப்பு தான் போடுறேன். இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஒரு சிம்மில் 5 minutes வேகட்டும். அப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மில்லட்டுக்கும் மில்லட் வெஜிடபிள்ஸ் அப்புறம் தூரம் பருப்புக்கு நான் வந்து 4 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். 4 cupsனால் 800 ml வாட்டர். இது நல்லா இந்த தண்ணி நல்லா சுட்டு பாயில் ஆகி வர்ற ஸ்டேஜில் நம்ம இந்த குக் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இந்த குக்கரில் சேர்த்துடலாம்.
இப்போ இதை நல்லா இந்த கடாயில் ஒரு 200 ml வாட்டர் போர் பண்ணி அதையும் அந்த வெசலையும் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை இந்த குக்கரில் சேர்த்துருங்க. இப்போ இது ஸ்லோவாக பாயில் ஆகி வர்ற ஸ்டேஜில், இந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபாக்ஸ்டெயில் மில்லட்டையும் துவர் தாலையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. திணை அரிசி இந்த திணையையும் துவரம்பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ புளி தண்ணியே இதில் சேர்த்துருங்க, டேமரண்ட் வாட்டர். ஸோ இப்போ இது இந்த வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாயில் ஆகி வர டைமில் குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு இது ஒரு விசில் 10 minutes சிம்மில் வேகணும். வெந்ததுக்கப்புறமா விசில் ஆவி போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து பாருங்கள். நல்லா சாஃப்டாக பருப்பு, காய்கறி, திணை எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இப்படி சூடாக இருக்கும் போதே நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி 1 tablespoon கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் கேஷ்யூ நட் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஹெல்தி ஃபாக்ஸ்டெயில் மில்லட் பெசிபெல்லாபாத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.